ஹாய். நீங்க ஐடி செக்டார்லயோ இல்ல கவர்மெண்ட் செக்டார்லயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதாவது உங்க சேலரியில இருந்து மந்த்லி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து அந்த இன்சூரன்ஸ்ல போட்டு வச்சிருவாங்க. உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சிக்காக மெடிக்கல் செலவுக்காக பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க அதை அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு லேசினஸ்னால இல்ல ஏதோ ஒரு ரீசன்னால அந்த டைம்ல வந்து கிளைம் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றேன். ஸோ ரீசெண்டா என்னுடைய மேட்டர்னிட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருந்தேன். ஸோ நான் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, நான் எப்படி அப்ளை பண்ணி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தான் வந்து அவங்க டைப் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தான் நம்ம வந்து அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா சில ரூல்ஸ் இருக்கு. அதுபடிதான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8 months ஆகுது இந்த கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து கிளைம் பண்றதுக்கு எலிஜிபிள். செகண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 24 hours ஆகுது நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு டிசீஸில் ஒரு எயில்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கிளைம் வந்து எலிஜிபிள். சும்மா காய்ச்சல் தலைவலி அதுக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ 24 hours ஆச்சு நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கணும். ஸோ மேட்டர்னிட்டிங்கும் போது நம்ம கண்டிப்பா 2 days ஆர் 3 days ஆகுது அட்மிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 lakhs வரைக்கும் தான் எலிஜிபிள். இந்த கிளைம்ல வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் செலவு வந்து 2 lakhs தாண்டுது அப்படின்னா அது கிடையாது. ஸோ 2 lakhs வரைக்கும் மட்டும்தான் எலிஜிபிள். ஆனா மேட்டர்னிட்டிக்கு பாத்தீங்கன்னா 50,000 தான் எலிஜிபிள். அதாவது ஃபர்ஸ்ட் மேட்டர்னிட்டி செகண்ட் மேட்டர்னிட்டி ரெண்டு மேட்டர்னிட்டிக்கும் நம்ம எலிஜிபிள் தான் கிளைம் பண்ணிக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்டர்னிட்டிக்கு ஒரு 50,000 தருவாங்க. செகண்ட் மேட்டர்னிட்டி அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ஒரு 50,000, செகண்ட் குழந்தைக்கு ஒரு 50,000 கிடைக்கும். ஸோ அதுக்கு மேல வந்து தேர்ட் குழந்தைக்குலாம் வந்து கிளைம் கிடையாது. ஸோ 50,000க்கு மேல வந்து நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் செலவு வருது அப்படின்னா அதை நாம தான் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எங்க கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பர் இல்ல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ரீச் அவுட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ்காரங்கள. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க 2 types ஆஃப் கிளைம் இருக்கு. ஒன்று கேஷ்லெஸ் கிளைம், இன்னொன்று ரீஇம்பர்ஸ்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா கேஷ்லெஸ் கிளைம் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா கேஷ்லெஸ் கிளைம் யூஸ் பண்றது அப்படின்னா அதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அது என்னன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் வந்து டிபிஎன் நெட்வொர்க் லிஸ்ட்ல வந்திருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் அந்த கேஷ்லெஸ் கிளைமை யூஸ் பண்ண முடியும். பட் எப்படியோ ஃபார்ச்சுனேட்லி நான் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல வந்து கேஷ்லெஸ் கிளைம் இருந்துச்சு. அதாவது டிபிஎன் நெட்வொர்க் லிஸ்ட்ல வந்துருந்துச்சு. கேஷ்லெஸ் கிளைம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்வேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஸோ டைரக்டா வந்து கேஷ் வந்து நம்ம கைக்கு வராது. கேஷ் வந்து அவங்க டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பிச்சிருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்து இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இருப்பாங்க. நம்ம அட்மிட் ஆகும்போது வந்து அந்த விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு அது பாத்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே நம்ம அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா மேட்டர்னிட்டிங்கும் போது நமக்கு முன்னாடியே தெரியும். பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சிங்கும் போது நம்ம அட்மிட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம முன்னாடியே வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டையும் நம்மளுடைய ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் இதை வந்து நாங்கள் அட்மிட் ஆகும்போது ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 50,000 வந்து கிளைம் ஆயிருச்சு. அதாவது ஹாஸ்பிட்டலுக்கே எங்க டைரக்டா அனுப்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 29,000 தான் கிளைம் வந்துருந்துச்சு. நான் கூட பயந்துட்டேன், ஓ இவ்வளோதான் வருமாட்டிருக்கு அப்படின்ட்டு. பட் அடுத்த நாள் அந்த செலவு அதிகமாக செகண்ட் டே பார்த்தீங்கன்னா 50,000 கிளைம் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேஷ்லெஸ் கிளைம் தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். அதாவது உங்க ஹாஸ்பிட்டல் வந்து டிபிஎன் நெட்வொர்க் லிஸ்ட்ல வந்துருச்சுன்னா, ஸோ உங்க ஹாஸ்பிட்டல் ஒருவேளை அந்த லிஸ்ட்ல வரல அப்படின்னா நீங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்டே கொடுத்துருந்தாங்க. அதாவது ஹாஸ்பிட்டல் பில்லு, ஹாஸ்பிட்டல் சமரி, இந்த மாதிரி ஒரு லிஸ்டே இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நீங்க பத்திரமா வச்சிருந்து ஸ்கேன் பண்ணி இப்போ டாக்குமெண்டா நீங்க வந்து சாஃப்ட் காப்பியாவும் அனுப்பணும். முதல்ல வந்து சாஃப்ட் காப்பி மட்டும் அனுப்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து ஹார்ட் காப்பியும் வந்து அனுப்ப சொல்றாங்க. அதாவது ஒரு அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க, கம்பெனி அட்ரஸ். அந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம ஹார்ட் காப்பியும் அனுப்பணும், கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். பாருங்க, கேஷ்லெஸ் கிளைமுக்கு வந்து ஜஸ்ட் விடல் ஹெல்த் இன்சூரன்ஸோட அந்த கார்டோடைய பிரிண்ட் அவுட்டும் நம்ம ஐடி ப்ரூஃப் இந்த ரெண்டு மட்டும் கொடுத்தா போதும். மற்ற ஒர்க் எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. பட் இதுல வந்து நம்ம இந்த பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சு ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். அதுலயும் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கு, நேம் உங்க பேர்ல இல்ல, அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அந்த இதுல வரும். பட் கேஷ்லெஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஆப்ஷன்.
ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு கன்சிடர். அதாவது நீங்க கிளைம் பண்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய அந்த விடல் கார்ட்லயும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லயும் வந்து நேம் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் மிஸ் மேட்ச் இருந்தா நீங்க முதல்லயே வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணி நேம் வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப்ல இருக்க நேம் மாதிரி உங்களுடைய விடல் கார்ட்லயும் நேம் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க இன்கேஸ் நீங்க ஒரு ஹஸ்பண்டா இருக்கீங்க, அதாவது மேலா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃபுக்கு நீங்க கிளைம் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஒய்ஃப் நேமை வந்து முதல்ல விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஆட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்க பேரண்ட்ஸ் நேம் எல்லாமே வந்து விடல் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முதல்ல ஆட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ கடைசி நேரத்துல போய் நம்ம அதை ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.